ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஏஇ ஓகேங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏஇ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க சரிங்களா. 27th வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் அது. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஸ்டார்டிங் டேட் என்னென்னா 27 மே 27 சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ 2025 ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு 55 கொஷின்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிச்சு. அதுக்கான ஷெடியூல் டைம் டேபிளும் போட்டிருந்தோம். 26 ஸ்டார்ட் ஆகி ப்ளஸ் அந்த பக்கம் 31 வரலும் நமக்கு 30 வரலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் படிக்கிறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 days வந்து பார்த்திங்கன்னா நான் கொஷின் சால்விங் மட்டும் தான் என் வேலை ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்குறதுலாம் நீங்கள் இந்த 5 days நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளஸ் இந்த கொஷின்ஸ்லாம் அதாவது இந்த 55 கொஷின்ஸ்லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது என்னென்ன கொஷின்ஸு, அதிலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.7 × √FCK. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா M25 கிரேட் ஆஃப் காங்கிரீட் கொடுத்துட்டு வாட் இஸ் த ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் M25 கிரேட் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு சொன்னாங்கன்னா 0.7 × √FCK அப்படின்னு போடுவீங்க. அப்போ 0.7 × √25 7×5 35 சரிங்களா. அப்போ 3.5 Nm/mm² அப்படின்னு நமக்கு வரும் சரிங்களா. சேம் அதே மாதிரி கான்செப்டில் நம்ம என்னென்ன கொஷின் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஏஐ எக்ஸாம் அதாவது அதர் ஸ்டேட் ஏஐ எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே போகலாங்களா. எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்னு கொடுத்துருவாங்க, ப்ளஸ் அதனுடைய அப்பாரட்டஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேட்ச் தி லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட்ஸ் கிவன் தி பிலோ தி லிஸ்ட் அப்படின்றாங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட் ஓகேங்களா. ஸோ ஏபிசிடி கொடுத்தோன்னா ABCD போட்டுக்கலாம். நம்ம ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ஏர் பர்மிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா. ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பர்மிபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ 1க்கு 3. 2 பாருங்க, செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் நீடில் அப்பாரட்டஸ் கரெக்டுங்களா. அப்போ 2. சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு ஃப்ரீ லைம் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறது. சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீச் ஆட்லியர் அப்பாரட்டஸ் சரிங்களா. லீச் ஆட்லியர் அப்பாரட்டஸ் ஓகே 1. ஸோ 321 3 2 1. அப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக கொஸ்டின் கூட கேட்கலாம் சரிங்களா. செட்டிங் டைம் ஆஃப் தி சிமெண்ட் 30 minutes அந்த மாதிரி கேட்கலாம். ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீச் ஆட்லியர் அப்பாரட்டஸ் வந்து செப்பரேட்டாக கொஸ்டின் கேட்கலாம். ஒர்க்கபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம் கோன், ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம் கோன் டெஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெஸ்ட்டு அதனுடைய அப்பாரட்டஸ் என்ன, இல்லை செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்ன, செட்டிங் டைம் என்ன, ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. Next, if P is the standard consistency of the cement, the amount of water used in conducting the initial setting time test on the cement. Okay, so P ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட் எப்படி இருக்கும் ஜென்ரலாக 20 to 30%. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை கூட கொஸ்டின் கேட்கலாம். கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சிமெண்ட் இஸ் 20 to 35%, அப்ராக்சிமேட்லி 25% அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கன்சிடர்னு சொல்லிட்டு அப்போ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணி இனிஷியல் செட்டிங் டைமுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம், 0.85 times ஆஃப் P யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. 0.85 times ஆஃப் P யூஸ் பண்ணுவோம் ஃபார் இனிஷியல் செட்டிங் டைம். இதே வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 0.78 Pன்னு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. 0.78 P ஃபார் சவுண்ட்னஸ் டெஸ்ட் ஓகேங்களா. சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஆர் அப்ராக்சிமேட்லி 0.8 Pன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இங்கே 0.78 இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. 0.78 வந்து சிங்கிள் டிஜிட் நம்ம எழுதும்போது 0.8 Pன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டாங்க. 20 to 30% வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறது 0.85 times ஆஃப் P ஃபார் தி செட்டிங் டைம், இனிஷியல் செட்டிங் டைம் கண்டுபிடிப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0.78 P ஃபார் சவுண்ட்னஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஜிப்சம் இஸ் ஆடட் அண்ட் அட்மிக்சர்ஸ் இன் த சிமெண்ட் கிரவுட்ஸ் அப்படின்றோம். ஜிப்சம் அப்படின்னு நமக்கு என்ன தெரியும், இன்க்ரீசிங் தி செட்டிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா. இட் இஸ் அ ரிடார்டஸ் இன்க்ரீசிங் தி செட்டிங் டைம், செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். இது ரிடார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ ரிடார்டஸ்
ரிடார்டர்ஸ் அப்படின்னா டிலே படுத்துன்னு நடத்துகிறோம் சரிங்களா. எஸ், ரிடார்டர் செட்டிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ ரிடார்டிங் தி செட்டிங் டைம் இதுதான் நமக்கு ஆன்சர். ஆக்சலரேட்டிங் செட்டிங் டைம் அது ஆக்சலரேட்டர் ஓகேங்களா. அப்போ ஜிப்சமோட கெமிக்கல் நேம் என்ன? கால்சியம் சல்பேட் CaSO4 2H2O அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. CaSO4 2H2O ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், இதுவும் கேட்பாங்க. ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். எது? ஜிப்சம் இஸ் இன்க்ரீசிங் தி செட்டிங் டைம், ரிட்டார்ட் தி செட்டிங் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஆர் டிலே தி செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். செட்டிங் டைம் கிடையாது, டிலே தி செட்டிங் வந்து டிலே பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா. A temperature range in cement grains is okay. Temperature range in cement grains. அப்போ டெம்பரேச்சர் வந்து ஜென்ரல் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1400 இருந்து 1500 வரல வரும் சரிங்களா. 1500 டிகிரி செல்சியஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக 1450 டிகிரி செல்சியஸ் கரெக்டான ஆன்சர். அப்போ 1400லேருந்து 1500 மேட்ச் ஒரு ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. எஸ், ஸோ டெம்பரேச்சர் ரேஞ்ச் இன் சிமெண்ட் கிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1450 டிகிரி செல்சியஸ் இன்பிட்டிவில் இருக்குது. இது மட்டும் தான், வேறு எதுவும் நமக்கு கிடையாது ஓகேங்களா. எஸ், இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதே பிரிக்கு கேட்டாங்கன்னா 1200 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் 1200 டிகிரி செல் 1000 to 1200 டிகிரி செல்சியஸ் ஃபார் பிரிக் ஓகேங்களா. எஸ், ஓகே, சேம் அதே மாதிரி மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்டு டெஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் சேம் அதே மாதிரி ஏபிசிடி எழுதிக்கலாங்களா, ABCD ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் லீச் அட்லியர் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். லீச் அட்லியர் அப்பாரட்டஸ் வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு. லீச் அட்லியர் ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குடுவை மாதிரி இருக்கும், 50 ml, அதாவது 48 ml அதோட கெப்பாசிட்டி வால்யூம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு சிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம லீச் அட்லியர் ஃப்ளாஸ்க். அப்போ 2 செட்டிங் டைம் வந்து சேம் அதே விக்கெட் அப்பாரட்டஸ் 5. அப்போ 2, 5 தான் ஆப்ஷன். ஓகே, 2 இருக்காங்க. சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஓகே, சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோக்ளேவ் மெத்தட்னு ஒரு சவுண்ட்னஸ் தான் நமக்கு, அதாவது மெக்னீஷியம் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறது. இந்த ஆட்டோக்ளேவ் மெத்தட் வச்சு ஃப்ரீ லைம் கண்டென்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃப்ரீ லைம் ப்ளஸ் மெக்னீஷியம். ஓகே, மெக்னீஷியம் இது ரெண்டுமே கண்டுபிடிப்போம். ஃப்ரீ லைம் கண்டென்ட் ப்ளஸ் மெக்னீஷியம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனுக்கு ஓகேங்களா. ஃப்ரீ லைம் கண்டென்ட் ப்ளஸ் மெக்னீஷியம் ரெண்டு வந்து எக்ஸ்பான்ஷனுக்கான ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ சவுண்ட்னஸ் டெஸ்ட் ஆட்டோக்ளேவ் மெத்தட்னு சொல்லலாம். அப்போ 4, 2, 5, 4 ஓகேங்களா. அப்போ 2, 5, 4 கண்டிப்பாக லாஸ்ட்டுக்கு வந்து 1 தான். ஒன்று என்னென்னு செக் பண்ணிக்கிறாங்களா. டி ஃபைனஸ் வந்துன்னா ஏர் ஓகே எஸ், ஏர் பர்மிபிலிட்டி பிளைன் அப்பாரட்டஸ்னு சொல்லுவோம். ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் அப்பாரட்டஸ் கரெக்ட் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். சவுண்ட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃப்ரீ லைம் கண்டென்ட், மெக்னீஷியம் ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. எஸ், ஸோ ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட் போடுவாங்களா. The test on the cement designed to accelerate the slagging process of the ingredient of cement and to determine the resulting expansion in short time அப்படின்றோம். ஓகே, the test cement designed to accelerate the slagging process. ஓகே, ஸ்லாகிங் ப்ராசஸ் வந்து ஆக்சிலேட் பண்ணுது இன்க்ரீடியன்ட் ஆஃப் தி சிமெண்ட் அண்ட் டிட்டர்மைன் தி ரிசல்ட்டிங் எக்ஸ்பென்ஷன் இன் ஷார்ட் டைம். எஸ், ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் இன் ஷார்ட் டைம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் இன் ஷார்ட் டைம் அப்படிங்கும்போது 1 minute. எஸ், ஓகே, எக்ஸ்பென்ஷன் இன் ஷார்ட் டைம் அப்படிங்கும்போது ஃப்ரீ எக்ஸ்பென்ஷனுக்கு ரீசன் யார் காட்டும்? ஃப்ரீ லைம் கண்டென்ட் சொல்லலாம். அப்போ ஃப்ரீ லைம் கண்டென்ட் கண்டுபிடிக்க டெஸ்ட் என்னது? சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு சரிங்களா. என்ன டெஸ்ட் இது? சவுண்ட்னஸ் டெஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. 0.78p வந்து கன்சிஸ்டன்சி வாட்டர் கண்டென்ட் எடுத்துப்போம், ஃப்ரீ லைம் கண்டென்ட் கண்டுபிடிப்போம், ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ரீசன், மெக்னீஷியா கண்டென்ட் ஒன்று, ஆட்டோக்ளேவ் மெத்தட் ஓகேங்களா. எஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஷன் அதாவது சவுண்ட்னஸ் டெஸ்டோடைய மெத்தட்ஸ் ஓகேங்களா. எஸ், okay, so the proper size of mold for testing of compressive strength of cement ஓகேங்களா. வேடிங் கவனி, compressive strength of cement. காங்கிரீட் இல்லை, காங்கிரீட் அப்படின்னா நமக்கு என்னவோ 150 cm3 போட்டுருவோம். இது வந்து சிமெண்ட் அப்படின்றதுனால ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் சைஸ் 7.06 சென்டிமீட்டர் 7.06 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். இதே காங்கிரீட்னு கேட்டிருந்தாங்கன்னா 150 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். 1:3 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அண்டு சாண்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. 1:3 சிமெண்ட் அண்டு சாண்ட். இதனுடைய வால்யூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.06 சென்டிமீட்டர் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, the specific gravity of commonly available in ordinary Portland cement ஓகேங்களா. OBC உடைய ஓகே, இந்த specific gravity of cement இது எப்படி கண்டுபிடிப்போம்? specific gravity of cement is used for using லீ சாட்லியர் ஃப்ளாஸ்க் ஓகேங்களா. லீ சாட்லியர் ஃப்ளாஸ்க் வந்து 48 ml கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது, 50 ml கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு குடுவை மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. எஸ், ஸோ 48 ml கெப்பாசிட்டி, 50 ml கெப்பாசிட்டி இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜென்ரலாக சிமெண்ட் வந்து 3.15 3 to 3.2 அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 3.15 அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் போகிறாங்களா.
Quick setting cement, ஓகேங்களா. ஸோ குயிக் செட்டிங் சிமெண்ட் ஹேஸ் அன் இனிஷியல் செட்டிங் டைம் அபவுட், ஓகேங்களா. குயிக் செட்டிங் சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைம் கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக ஓபிசியோட இனிஷியல் செட்டிங் கேட்டால் 30 minutes, ஓகேங்களா. ஃபைனல் செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 hours அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஜென்ரல். இதே வந்து குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் இஸ் 5 minutes, மேக்ஸிமம் ஃபைனல் செட்டிங் டைம் இஸ் half an hour, 30 minutes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைனல் செட்டிங் டைம் இஸ் half an hour, 30 minutes, ஓகேங்களா. 5 minutes for 30 minutes, ஓகேங்களா. எஸ். ஸோ 5 minutes for initial setting time, 30 minutes for ஃபைனல் செட்டிங் டைம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொடுக்குங்க. இது வந்து குயிக் செட்டிங் டைம், ஓகேங்களா. குயிக் செட்டிங் சிமெண்ட்டோடைய இனிஷியல் செட்டிங் டைம். ஸோ இப்போ இந்த இனிஷியல் செட்டிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பேசிக் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ். ஸோ ஐ அலுமினா சிமெண்ட் அப்படின்னா 3.5 hours இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து 5 minutes, 30 minutes. ஹை அலுமினா சிமெண்ட் 3.5 hours இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் 5 hours, ஓகேங்களா. எஸ். In cement, generally the increasing the strength, okay, the period of 14 days to 28 days primarily due to, yes. So cement வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலைட், பெலைட், செலைட், ஃபெலைட் 3 கண்டென்ட் நமக்கு இருக்கு, ஓகேங்களா. போகி காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த C3S வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்துக்கு காரணம். அதாவது எத்தனை நாள் ஸ்ட்ரென்த்துக்கு காரணம் அப்படின்னா அப் டு 28 days ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் தான் காரணம், சரிங்களா. அப் டு 28 days, அதாவது 14 days to 28 days யாருக்கு காரணம், ரீசன் யார் அப்படின்னா ட்ரைகால்சியம் சிலிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ட்ரைகால்சியம் சிலிகேட். அப்போ அந்த டைகால்சியம் சிலிகேட் யார், 1 year ஸ்ட்ரென்த், அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னு நம்ம சொல்லுவோம். அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைகால்சியம் சிலிகேட். அப்போ அந்த C3A யார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் காரணம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா C3A வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம், இனிஷியல் சடன்லி செட்டிங், இன்ஸ்டன்ட் செட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து C3A ட்ரைகால்சியம் அலுமினேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த C4AF எதுக்குன்னா டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஹைட்ரேஷன், சரிங்களா. ரேபிட் ஹைட்ரேஷன் சொல்லுவோம், சரிங்களா. ரேபிட் ஹைட்ரேஷன் கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பான், சரிங்களா. இதுக்கு எதுக்கு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஓகேங்களா. அலைட், பெலைட், செலைட், ஃபெலைட் இது கூட கேட்கலாம், ஓகேங்களா. மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா. A cement bag containing 0.035 cubic meter of cement by volume. Okay. How many bags will 1 ton of cement comprise அப்படின்றோம். ஓகே, how many bags will 1 ton of cement comprises? ஓகே, அப்போ ஒரு டன்னுக்கு இதோட வால்யூம் கொடுத்துட்டாங்க, ஒரு ஓகே சிமெண்ட் பேக்கோட வால்யூம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு டன்னுக்கு எத்தனை சிமெண்ட் பேக், ஒரு டன்னுக்கு எத்தனை சிமெண்ட், அப்போ 1000 கிலோ தான் ஒரு டன்னு, சரிங்களா. அப்போ ஒரு சிமெண்ட் பேக்கோட வெயிட் உங்களுக்கு தெரியுமா, 50 kg. 1 0 கேன்சல், 1 5 2 5 10, அப்போ 20 பேக் தான் நமக்கு இருக்கும். ஒரு டன்னுக்கு வந்து 20 பேக். பட் ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமே இல்லாமல் கொடுத்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு ஜஸ்ட் அந்த 50 kgன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.035 மீட்டர் கியூபுங்களாமா, ஓகேங்களா. அதை தான் சொல்லிட்டு அப்போ ஒரு 1000 டன்னுக்கு எத்தனை அப்படின்னு கேட்குறேன். அப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு பேக்கோட வெயிட் 50 கிலோ, அப்போ ஒரு டன்னுன்றது 1000 கிலோ, அப்போ டிவைடட் பை போட்டிங்கன்னா ஆன்சர் 20 பேக் இருக்கும், ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போனாங்களா. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ சிமெண்ட்டில் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, a 1 bag of Portland cement is 50 kg in weight would normally have a bulk volume எவ்வளோ கேட்குறாங்க. சேம் அதே தான் 0.035, அது லிட்டரில் கேட்குறாங்க, இன்ட்டு 1000, அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், 1440 அப்படிங்கிறது டென்சிட்டி, ஓகேங்களா, கேஜி பர் மீட்டர் கியூப். அப்போது இத்தனை கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கும்போது, ஓகேங்களா, இத்தனை கேஜி, இது வந்து மீட்டர் கியூப், இத்தனை கேஜி அப்படிங்கும்போது ஒரு மீட்டர் கியூப் அப்படின்னா 50 கேஜி அப்படிங்கிறது எத்தனை மீட்டர் கியூப், ஓகேங்களா. இது வந்து நார்மலாக ஒரு ஆப்டியூட் போடுற மாதிரி, சரிங்களா. இப்போ x is equal to 50 divided by 1440 into 1000, சரிங்களா. ஓகே, இது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 லிட்டர் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 35 லிட்டர் ஆன்சர் இதுதான். இதே பாருங்கள், ஒரு சிமெண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து போடும்போது அதோட மெஷரிங் பாக்ஸோட சைஸு, ஓகேங்களா, என்ன அப்படின்னா 1.25 feet கியூப்னு சொல்லுவாங்க. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet சைஸ், அதாவது ஸ்கொயர் 1 feet ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 feet அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1.25 feet கியூப், சரிங்களா. அப்போ இதை மீட்டர் கியூபாக கன்வெர்ட் பண்ணுங்கள். டிவைடட் பை 1 feet is equal to 3.28. எஸ், 1 meter is equal to 3.28 feetன்னு தெரியும். அப்போ 3.28 ஹோல் கியூப் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு லிட்டரில் கிடைக்கும், சரிங்களா. புரிஞ்சுதுங்களா? என்னென்னா ஒரு ஃபீட் கியூப் அப்படின்றது, சாரி 1 மீட்டர் கியூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
35 புள்ளி அப்ராக்சிமேட்டாக 35.5 ஓகே, அது 35.4 ஃபீட் கியூப் நமக்கு வரும். சரிங்களா? அப்போ 1 ஃபீட் கியூப்ன்ற எத்தனை மீட்டர் கியூப் வரும்? டிவைடட் பை 1 35.4 இன்ட்டு இந்த இதனுடைய எத்தனை ஃபீட் கியூப் உங்களுக்கு 1.25. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 லிட்டர் உங்களுக்கு கிடைக்கும். லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே மீட்டர் கியூப்ல கேட்டாங்கன்னா 0.035 போட்டிங்கன்னா போதும். லிட்டர் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு 1 மீட்டர் கியூபுக்கு 1000 லிட்டர். அப்போ எத்தனை 0.035 மீட்டர் கியூப் எத்தனை போட்டிங்கன்னா இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குட் 1:3 Portland cement sand, okay, cement sand mortar after 3 days curing should not be less than, yes, okay. அப்போ the grade of the cement 33 43 53 ஓகேங்களா? அப்போ டேஸ் 3 days 7 days 28 days. அப்போ நமக்கு 33 அப்படிங்கும்போது 16 22 33 ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 33 43 நெக்ஸ்ட் 27 37 53. சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 43 கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் கரெக்டான ஆன்சர். 27 37 53 ஓகேங்களா? அப்போ என்ன கேட்குறாங்க? மினிமம் என்னாச்சும் கிரேடு சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லலை. அப்போ ஏதோ பொதுவாக கேட்குறாங்க. 3 டேஸில் மினிமம் இருக்கிறது நமக்கு எவ்வளவு? 16. அப்போ 16 எது நமக்கு இருக்குது? 17.5. இது நியூட்டன் பர் mm², கிலோமீட்டராக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கேஜி கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 9.81 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 16 அந்த ரேஞ்சு நமக்கு வரலாம். ஓகேங்களா? 17 அந்த ரேஞ்சு நமக்கு வரலாம். அப்போ நியர்பை ஆன்சர் நமக்கு இதுதான். சி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் தி சிமெண்ட், இது வந்து டேஸ் நமக்கு. கிரேட் ஆஃப் தி சிமெண்ட் அண்ட் டேஸ் 33 43 53 OBC 3 days 7 days 28 days 16 22 33 43 22 33 43 53 வந்து பார்த்தீங்கன்னா 27 37 53. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் மீடியம் சாண்ட் யூசபிள் இன் ப்ரிப்பேரிங் சிமெண்ட் மாட்டர் அப்படின்றாங்க. யூசபிள் இன் ப்ரிப்பேரிங் சிமெண்ட் மாட்டர். கவனிங்க, ஃபைனஸ் மாடலஸ். ஓகே, ஃபைனஸ் மாடலஸ் அப்படின்னா நமக்கு அந்த C1 அனாலிசிஸில் நம்ம படிப்போம். 4.75 அப் டு 150 மைக்ரான்ஸ் வரலாம், மைக்ரோமீட்டர் வரலாம். பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் என்னன்னு பார்த்துட்டு டிவைடட் பை 100 பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனஸ் மாடலஸ் கிடைக்கும். ப்ளஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? எஸ். ஃபைனஸ் மாடலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அப்படின்னா ஃபைன் சாண்ட். ஓகேங்களா? ஃபைன் சாண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். மீடியம் சாண்ட், ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட், கோர்ஸ் சாண்ட் அப்படின்றோம். ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட், கோர்ஸ் சாண்ட். ஃபைன் சாண்ட் வந்து 2.22 2.6 2.62 2.9 2.92 3.2. இப்போ என்ன கேட்குறாங்க? மீடியம் சாண்ட் அப்படின்னு அப்போ மீடியம் சாண்ட் 2.62 2.9 யூசபிள் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு. அப்போ 2.62 2.9 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இது 3 தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறது. இதை தாண்டி அதிகமாக போனாவோ கம்மியாக போனாவோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இம்ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு இருக்கலாம், அதுக்கப்புறம் போரஸ் நமக்கு வாய்ட்ஸ் நமக்கு அதிகமாக ஆகும். ஓகேங்களா? இது நமக்கு வந்து ஃபைனஸ் மாடலஸ் ரேஞ்ச் இது தான். ஓகேங்களா? ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட் அண்டு கோர் சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அக்ரிகேட் போனோம் அப்படின்னா 6 to 7 வரல நமக்கு வரும். 6 to 9 வரலுமே நமக்கு வரும் அக்ரிகேட். ஓகேங்களா? கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு 6 to 9 நமக்கு வரும். மிக்ஸ்டு அக்ரிகேட் கேட்டாங்கன்னா 5 to 7 அந்த ரேஞ்ச் வரும். மிக்ஸ்டு அக்ரிகேட் வந்து 5 to 7. ஜென்ரலாக கோர்ஸ் அக்ரிகேட் கேட்டாங்கன்னா 6 to 9. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆடிங் 5 to 6% of moisture content by weight increasing the volume of dry sand from 18 to 30%. Yes, correct. Actually 5 to 8% வரணும், 6 வராது. 5 to 8% moisture content. Correct. Statement 1 is correct. The bulking of fine sand is more compared to correct. இதுவும் correct. Bulking of fine ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ஆல் தி above கரெக்ட். ஓகேங்களா? அப்போ bulking of fine sand is more compared to coarse sand அப்படின்றாங்க. கரெக்ட் தான். இப்போ முதல்ல வந்து bulking அப்படின்னா என்னன்னா, ஸோ இனிஷியலாக ஓகேங்களா ஒரு பீக்கரில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சாண்ட் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இதில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க 5 to 6 hours. இந்த வாட்டரோட இந்த சாண்டோட ஹைட் என்ன இருக்குன்னா நமக்கு சிங்க் ஆகிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அதில் அதிகமாக இருக்கும், கிளே பார்ட்டிகல்ஸ், சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சாண்டோட ஹைட் நமக்கு குறையும். சரிங்களா? பட் இது மிக்ஸ்ட் ரீசன் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் பல்கிங் ஆஃப் சாண்ட் வாட்டர் தி கேசஸ் நாட் ரிட்டன் 5% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும், நம்ம போடுவோம். சரிங்களா? எஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஆல் தி above. வால்யூம் ஆஃப் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரை சாண்ட். பிகாஸ் ஆஃப் ஃபுல்லி சேச்சுரேட் சாண்டில் எந்த ஒரு சிலிக்கா கண்டென்ட்
கண்டென்ட் எதுவுமே இருக்காது நமக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வாஷ் அவுட் பண்ணி எடுத்துரும். ஸோ அந்த வால்யூம் ஆஃப் சேச்சுரேட்டட் சாண்ட் ஒன்லி இஸ் ஈக்குவல் டு ட்ரை சாண்ட் அப்படின்றோம். ஆல் தி எபோவ் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ட்டர் வித் ஒர்க்கு. ஓகே, சிமெண்ட் மார்ட்டர் நார்மல் பிரிக் ஒர்க். சிமெண்ட் மார்ட்டர் ஜென்ரலி நார்மல் பிரிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா 1:6 நம்ம பண்ணுவோம். 1:6. பிளாஸ்டிக் மார்ட்டர் வந்து 1:4 அண்ட் 1:5 நம்ம பண்ணுவோம். ஓகே, இன்டர்னல் பிளாஸ்டிக் வந்து 1:5, எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக் வந்து 1:4 பண்ணுவோம். கிரவுட்டிங் ஓகே, சிமெண்ட் மார்ட்டர் ஃபார் கிரவுட்டிங் இன் கேவர்னோஸ் ஒர்க் ராக்ஸ் அப்படின்றோம். ஓகே, இந்த ராக்ஸ் கார்னர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனில் நம்ம பண்ணுவோம். ஓகே, 1:1.5 பண்ணுவோம். அடுத்தது கனடிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் கிரிட் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஓகே, கிரவுட்டிங்கும் கனடிங் நமக்கு வேறு என்ன அப்படின்னா ஒரு ப்ரெஷர் நாசில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மெஷ் மாதிரி பண்ணி இது மேலே வந்து காங்கிரீட்டிங் பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனடிங் சொல்லுவோம். கிரவுட்டிங் அப்படின்னா சின்ன ஹோலில் நமக்கு வந்து ப்ரெஷரில் இன்ஜெக்ட் பண்ணுறது கிரவுட்டிங். இது ஜென்ரலாக 1:3 ரேஷியோவில் நம்ம பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இந்த கனடிங் மட்டும். தனியாக 1 மார்க் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ABCD. ஓகேங்களா? ஏக்கு பாருங்கள் பிரிக் ஒர்க் 1:6 3, பிளாஸ்டரிங் 1:4 1 3 1. ஓகே, 3 1 C தான் இருக்குது ஆன்சர், வேறு யாருமே இல்லை. அப்போ 4 2. 4க்கு பாருங்கள் 3க்கு என்னென்னு பாருங்கள் 4 1:1.5 கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:3 ஃபார் Dக்கு 2 கரெக்ட். ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ நீங்கள் ஆப்ஷன் மேட்ச் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு 2 ஆன்சர் தெரிஞ்சதாலும் உங்களுக்கு ஓகே தான், மேட்ச் ஆயிரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஸோ லைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் பார்த்தது வந்து இந்த காங்கிரீட் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ காங்கிரீட்டு, சிமெண்ட் மார்ட்டர், ஓகேங்களா, சிமெண்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம லைம் வந்திருக்கோம். ஓகே, லைம் வாட்டர் இஸ் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் லைம் வாட்டர் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் ஹைட்ராலிக் லைம். ஓகேங்களா, ஜென்ரலி மேட் அப் ஆஃப் ஹைட்ராலிக் லைம் அப்படி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஃபேட் லைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷிங் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஃபார் ஒயிட் வாஷிங். ஓகே, ஃபேட் லைம் ஃபார் ஒயிட் வாஷிங். ஓகே, இந்த லைம் பற்றி எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ தனியாக போட்டிருப்போம், அதை கூட பாருங்கள். ஒயிட் வாஷிங். ஹைட்ராலிக் லைம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் காங்கிரீட்டிங் ஒர்க் யூஸ் பண்ணுறது. மீன்ஸ் நம்ம சிமெண்ட் மார்ட்டரில் யூஸ் பண்ணுறது ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். த மாடுலஸ் ஆஃப் ரப்சர் ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ 2025 ஏல. த மாடுலஸ் ஆஃப் ரப்சர் ஆஃப் ஹைட்ராலிக் லைம் should not be less than 1.05 actually. ஓகேங்களா, 1.05 நியூட்டன் per mm ஸ்கொயர். எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். லைம்னு டாபிக் கொடுத்துட்டாவே இது கண்டிப்பாக இருக்கும். தி மாடுலஸ் ஆஃப் ரப்சர்னா ஃப்ளக்சுரல் டென்ஷன் ஸ்ட்ரென்த் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நம்ம காங்கிரீட் 0.7 √FCK படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதனுடைய வேல்யூ should not less than 1 நியூட்டன் per mm ஸ்கொயர். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? One of the main demerits in using the lime mortar. ஓகேங்களா, லைம் மார்ட்டர் டிமெரிட்ஸ் என்னப்பான்னு கேட்குறாங்க. சீக்கிரம் செட் ஆகாது. சரிங்களா, செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 120 மினிட்ஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, 120 மினிட்ஸ் மீன்ஸ் அப்ராக்சிமேட்லி நமக்கு 2 hours. செட்டிங் டைம் வந்து 2 hours. 2 hours நீங்கள் செட் ஆகிறது நான் எப்படி பிளாஸ்டிக் பண்ணுறது, காங்கிரீட் எப்போ செட் ஆகிறது. சரிங்களா, ஸோ ஒன் ஆஃப் தி மெயின் டிமெரிட்ஸ் இன் யூசிங் த லைம் மார்ட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூரபிள் கிடையாது. டஸ் நாட் செட் குயிக்லி. எஸ், இது வந்து சீக்கிரம் செட் ஆகாது. ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? Why lime is added to the cement slurry for the top coat of plastic? ஓகேங்களா, why the lime is added to the cement slurryல ஏன் லைம் வந்து ஆட் பண்ணுறீங்க? டாப் கோட் ஆஃப் பிளாஸ்டிக். இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளாஸ்டர் கிடையாது. டு ஸ்டிஃபன் தி பிளாஸ்டர் கிடையாது. ஸ்மூத் ஆஃப் தி பிளாஸ்டர் ஈஸி டு ஸ்ப்ரெட். எஸ், கரெக்ட். ஓகே, இதுதான். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணாத, செட்டிங் டைம் வந்து லேட் ஆகும், ஸ்டிஃப்னஸும் கொடுக்காது. பிளாஸ்டர் நான் ஸ்ட்ரிங்கேஜ் வாய்ப்பே கிடையாது. லைம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். டு ஸ்மூத்தன் தி பிளாஸ்டர் ஃபார் ஈஸி ஆஃப் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் அண்டு பிளாஸ்டிக் வந்து ஸ்மூத் பண்ணுறது தான் நம்ம வந்து லைம் வந்து ஆட் பண்ணுறோம் சிமெண்ட் ஸ்லரியில். சரிங்களா, எஸ். இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின். ஓகே, எஸ். ஸ்ப்ளிட் டென்ஷன் ஸ்ட்ரென்த். இப்போ மறுபடியும் நம்ம ரிட்டன் காங்கிரீட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா, லைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி நம்ம அந்த லைம் வீடியோ பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எஸ். The split tensile strength of M15 grade of concrete, okay, when they expressed as the percentage of compressive strength. அப்போ split tensile strength, ஓகேங்க, இது ரொம்ப முக்கியமான உண்மை கொஸ்டின். ஜென்ரலாக எதுவுமே கிரேட் ஆஃப் காங்கிரீட் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக 10 to 50% போட்டுக்கலாம். ஸ்பிளிட் டென்ஷைல் ஸ்ட்ரென்த்துக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்டுக்கும் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 15%. எந்த கிரேடை மென்ஷன் பண்ணலாம், ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரேடை மென்ஷன் பண்ணிட்டாங்க. M10, M15, M20 ஒன்லி நாமினல் கிரேடை மட்டும் எழுதிக்கிறேன். சில புக்கில் M13 கொடுத்துருக்காங்க. ஓகே, அது எழுதிடலாம். இப்போ ஜென்ரலாக இதனோட ரேஷியோ வந்து 10 to 15% ஃபார் M10க்கு. M15 வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20%. M20க்கு 20 to 25%.
M30க்கு 25 to 30% அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா 25 to 30% ஓகேங்களா எஸ் இப்போ பாருங்க 10க்கு 10 10 to 50 5 அதிகமா இருக்கு 15க்கு 15 5 அதிகமா இருக்கு 20க்கு 20 5 அதிகமா இருக்கு புரியுதுங்களா 10னா 10 to 15% 15னா 15 to 20% 20னா 20 to 25% 30 அப்படின்னா மேக்ஸிமம் 30% அவ்வளவுதான் இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மளைய 15% கேட்டிருக்காங்க அப்போ 15% அப்படிங்கும்போது 15 to 20% is the correct answer ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பில்ட் என்ஜாய் ஸ்ட்ரென்த்துக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கும் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 15 to 20% நமக்கு இருக்கும் சரிங்களா இது வந்து ஜென்ரல் ஓகேங்களா சாரி 15 கிரேட் 15 M15 கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா 10 to 15% ஏன்னா நமக்கு வந்து 0.85 வரும் நமக்கு வரும் அப்போ மீதி நமக்கு என்னது 15% தான் நமக்கு இருக்குது ஓகேங்களா அது என்ன நான் சொல்கிறேன் இப்போ அடுத்து நான் படிக்கும் ஞாபகம் வரும் ஓகே எஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ பிட்வீன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட் 7 days ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஓகேங்களா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அஷூரன்ஸில் இது இல்லாத இதே படிச்சிருக்க மாட்டோம் நம்ம 7 daysக்கும் 28 daysக்கும் ரேஷியோ ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 2/3 அப்ராக்சிமேட்லி 66% இருக்கும் ஓகேங்களா 60 to 70% 60 to 70% அதாவது 7 days ஒரு காங்கிரீட்டை நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணிட்டீங்க மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்க 28 daysல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க ரெண்டுக்கும் ரேஷியோ 7 to 20 days எடுத்தீங்கன்னா 2/3 66% சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் ஓகே எஸ் ஓகே ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் M25 கிரேட் ஆஃப் காங்கிரீட் concrete as determined by formula IS 456 okay IS 456 2000 ஓகேங்களா மிஸ்ஸிங் 2000 மிஸ்ஸிங் ஓகே எஸ் ஸோ இப்போ IS 456 2000 ஃபார்முலா நமக்கு என்ன 5000 into Young's modulus of the concrete means secant modulus னு சொல்லுவோம் ஓகேங்களா 5000 into root of FCK what is FCK value M25 கொடுத்துட்டீங்க அப்போ ரூட் எடுத்தா 5 5 into 5 25 எத்தனை ஜீரோ ஆட் பண்ணியிருக்கோம் 3 ஜீரோ ஆட் பண்ணோம் ஓகேங்களா 3 ஜீரோ இருக்கா 20 எஸ் 1 minute ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா IS 456 9078 இருக்கும் இந்த கோட் புக்கு சரிங்களா இப்போ கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா IS 456 9078 யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா 5700 into root of FCK 5700 into root of FCK சேம் 5 ஓகேங்களா ஸோ இப்போ 2 ஜீரோ கடைசி ஆட் பண்ணிக்கலாம் 7 5 35 5 மிச்சம் 3 5 25 28 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க எஸ் 28500 வந்துச்சா ஓகே ஸோ இப்போ யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் காங்கிரீட் ஜஸ்ட் ஃபார்முலா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை 5000 into root of FCK இது 9078 கோடு புக்கிறதுனால ஆக்சுவலாக இப்போ மாற்றிடுவாங்க 5000 into root of FCK தான் கரெக்டான ஃபார்முலா 5700 into root of FCKன்றது ஓல்டு புக் 9078 உடைய கோடு புக் இது நீங்கள் வந்து 5000 into root of FCK அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க டேரெக்டாக இந்த ஃபார்முலா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா அப்போ இதனோட வேரியேஷன் எவ்வளோ வரும்னு கேட்பாங்க சரிங்களா அப்போ வேரியேஷன் எவ்வளோ வரலாம் அப்படின்னா +or-20% ஓகேங்களா +or-20% அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து M25க்கு பதிலாக M25 கிரேடுக்கு வந்து 25000 வந்திருக்கணும் இதுல இருந்து ஒரு 20% கம்மியாக போனாலும் போகலாம் அதிகமாக போனாலும் போகலாம் ஃபார் அந்த டாலரன்ஸ் லிமிட்னு சொல்கிறது ஓகேங்களா ஆக்சுவலாக கம்மியாக தான் போகிறது நம்ம ப்ளஸ் நமக்கு தேவையில்லை -20% வரும் நமக்கு போகலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை நான் வச்சுக்கோங்க +or-20% அங்கே எப்படி ஸ்ட்ரென்த் ரிசல்ட் ஃபாலிங் 5% ஆஃப் தி டெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லணும் கேரக்டர் ஸ்ட்ரென்த்துக்கு அதுமாரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடல்ஸ் வந்து ஃபாலிங் அட் 20% அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின் ஆஸ் பர் IS 456 2000 படி இது நமக்கு சரிங்களா எஸ் அப்ராக்சிமேட் ரேஷியோ தி ஸ்ட்ரென்த் ஆஃப் 150 150 mm அது மீன்ஸ் 15 cm diameter to 30 cm ஓகேங்களா 15 cm diameter to 30 cm காங்கிரீட் சிலிண்டர் 150 mm கியூப் அப்படின்றோம் ஓகேங்களா 150 mm கியூப் ரெண்டுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க இது என்ன புரிஞ்சுக்கணும் த ரேஷியோ ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் சிலிண்டர் டு த கியூப் ஸ்ட்ரென்த் அப்படிங்க அப்போ ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னா கியூப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நமக்கு இப்போ என்ன அப்படின்னா இந்த கியூப் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லைங்களா the cube strength is equal to compressive strength is equal to 0.8 times of ஓகேங்களா 0.8 times of the cylinder strength அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சாரி மாற்றி எழுதிட்டேன் cube strength is equal to 1.25 cube strength எப்பயும் அதிகம் 1.25 times of cylinder strength அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா cube strength தான் அதிகம் cylinder strength விட ஏன்னா அது கம்ப்ரஷன் போகும்போது இதோட ஹைட் இருக்கும் இதனோட சிலிண்டர்னஸ் ரேஷியோ டிஃப்ரெண்ட் ஃபிரிக்ஷன் பிட்வீன் தி பிளேட் நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் எஃபெக்ட் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும் அப்போ cube strength is equal to 1.5 இவங்க என்ன கேட்குறாங்க நம்மளைய அப்படியே வைஸ் வர்ஸா கேட்குறாங்க அப்போ 1/1.25 போட்டால் நமக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக 0.8 நமக்கு வரும் சரிங்களா 0.8 இருக்கா நம்ம ஆப்ஷன் இல்லை ஸோ அப்போ 0.85 இருக்கு பாருங்க ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் நமக்கு எதுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்போ 0.8 அப்படின்றது 0.85 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கிறது ரேஷியோ இப்படி வந்து சிலிண்டர் டு கியூப்
கியூப் டு சிலிண்டர் கேட்டாங்கன்னா ஆன்சர் 1.25 கன்ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டு கியூப் அப்படின்றதுனால 0.85 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? எஸ் கேட்டாங்களா? மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் தி காங்கிரீட் 5000 இன்ட்டு ரூட் ஆஃப் FCK. இதெல்லாம் பழைய ஆக்சுவலாக 1978 வந்து பார்த்தீங்கன்னா 5000 இன்ட்டு ரூட் ஆஃப் FCK. சரிங்களா? 5000 இன்ட்டு ரூட் ஆஃப் FCK தான் கரெக்டான ஆன்சர். 5700 கிடையாது. இப்போ 2000 IS 456 2000 படி 5000 இன்ட்டு ரூட் ஆஃப் FCK. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். இதனுடைய வேரியன்ஸ் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 20% சொல்லியிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே. த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். இப்போ வந்து காங்கிரீட் ஜென்ரல் காங்கிரீட் நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த ரெவல்யூஷன் மிக்சர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது படிக்க போகிறோம். ஸோ ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் ஓவர் தி காங்கிரீட் இஸ் ரெக்யூர்ட் டு பி மிக்ஸ்டு இன் மிக்சர் மிஷின் அப்படின்றோம். ஸோ ஜென்ரலாக அந்த ரெவல்யூஷன் எவ்வளோ நடக்கணும் அப்படின்னா 2 to 3 minutes நம்ம வந்து ரெவல்யூஷன் பண்ணணும். ஓகேங்களா? மினிமம் 2 minutes. ஓகேங்களா? அது வந்து ஆஸ் பர் IS 456 ஓகேங்களா? மினிமம் 2 minutes பண்ணணும். எவ்வளோ ரெவல்யூஷன் பண்ணணும், எவ்வளோ சுற்றி விடணும் அப்படின்னா அந்த காங்கிரீட் மிக்சர் மிஷின் ட்ரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மினிமம் 20 நமக்கு சுற்றணும். அந்த 2 minutes வந்து 20 ரெவல்யூஷன் நமக்கு நடக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? சில புக்கில் 50 கொடுத்துருப்பாங்க, தப்புது. 20 ரெவல்யூஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் போவாங்களா? டு மேக் 1 cubic meter ஆஃப் 1:2:4 1:2:4 என்ன கிரேட் இது? M15 grade. Yes. By volume concrete, the volume of coarse aggregate required. Okay, right. அப்போ ஜென்ரலாக பாருங்க, ஒரு வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். அப்போ 1 மீட்டர் கியூப் எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் கோர்ஸ். அப்போ 1 மீட்டர் கியூபில் இருக்கக்கூடியது ஒரு ட்ரம் எடுத்துட்டீங்க. அதில் நீங்கள் சாண்டு போடுறீங்க, சிமெண்ட் போடுறீங்க, சாண்டு போடுறீங்க, கோர்ஸ் அக்ரிகேட் போடுறீங்க. எவ்வளோ போடுறீங்க? 1:2:4 போடுறீங்க. அப்போ டோட்டல் பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? எல்லாத்தையும் கூட்டினா 7. கரெக்டுங்களா? அவங்க கேட்குறது என்னது? கோர்ஸ் அக்ரிகேட். ஓகேங்களா? இது நமக்கு ட்ரை வால்யூம். இப்போ நமக்கு வெட் வால்யூம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஜென்ரலாக வெட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்போ வந்து அக்ரிகேட். இதே 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 1.57 நமக்கு வரும். 40 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் அப்படின்னா அதனுடைய ட்ரை வால்யூம் டு வெட் வால்யூம் 1.52 நமக்கு வரும். சரிங்களா? 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் 1.57. இப்போ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1.54 எடுத்துக்கிறோம். இதனுடைய ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1.54. சரிங்களா? அப்போ 1/7 இது 154 வச்சுக்கிறேன். 2/7 14, மீதி 1, 2/7 14. அப்போ 22 × 8 சரி 4. அப்போ 88. ஓகேங்களா? அப்போ 88ன்னு ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா? 85ன்னு இருக்காரு பாருங்க. எஸ். ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் எடுத்துருக்கலாம் இவங்க ஆப்ஷனில். அப்போ 1.52 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இது கொஞ்சம் வேல்யூ கம்மியாகும். கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரிங்களா? அவங்க சொல்லலை 20 mm அக்ரிகேட் சொல்லியிருந்தாலும் கம்பல்சரி 1.52 போட்டிருப்போம். சொல்லாதனால நம்ம டேரெக்டாக ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கிறோம். சரிங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதே நம்ம M15 கொடுத்துட்டு கேட்குறாங்க. M20 கொடுத்து சிமெண்ட் குவான்டிட்டி என்னன்னு கூட கேட்கலாம். எத்தனை மூட்டை சிமெண்ட் வருதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் சிமெண்ட் மூட்டை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் performed on cylinder diameter கொடுத்துட்டீங்க D and length கொடுத்துட்டீங்க L. if the ultimate load is P, the tensile strength. okay, tensile strength of concrete. okay, split tensile strength. அப்போ சிலிண்டர் தான் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன அதனோட கம்ப்ரசிவ் லோடு தான் அப்படி பண்ணுவோம். இன்டைரக்ட் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதோட கம்ப்ரஷன் லோடு இப்படி கொடுக்குறோம். ஸோ சிலிண்டர் நமக்கு வந்து இப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ லோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் தி லென்த்தில் ஓகே பர்பண்டிகுலர் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகும். சரிங்களா? எஸ். அப்போ பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? 2 ஏரியாவாக நமக்கு மாறுது. அப்போ ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து 2 ஸ்ட்ரெஸ்ஸாக நமக்கு வந்து மாறும். ஸ்ட்ரென்த் வந்து 2 ஸ்ட்ரென்த்தாக மாறும். இன்ஜினியரிங் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா, நாமினல் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? நாமினல் ஸ்ட்ரென்த் சொல்லலாம். ட்ரூ ஸ்ட்ரென்த், ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வேணும் தேவையானது நமக்கு வந்து இதில் ட்ரூ ஸ்ட்ரென்த் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த். ட்ரூ ஸ்ட்ரென்த் டிபெண்டிங் அப்பான் தி ஃபெயிலியர் ஏரியா ஆஃப்டர் டெஸ்டிங். ஓகேங்களா? ஆஃப்டர் டெஸ்டிங் ஏரியா நமக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. இதான் நமக்கு ஸ்ட்ரென்த். கரெக்டுங்களா? அப்போ ஃபோர்ஸ் நமக்கு P நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஏரியா அப்படின்றது இதான் நீங்கள் 2ஆக பிரேக் ஆகிடுது இல்லையா? நம்ம சிலிண்டர் வந்து 2ஆக பிரேக் ஆகிடுது. அப்போது பை D கான்டாக்ட் ஏரியா பை D இன்ட்டு L அதோடைய வலைபரப்பு. ஓகேங்களா? வலைபரப்பு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா லோடு வந்து கான்டாக்ட் ஆகிறது தான் நமக்கு. ஸோ அப்போ பை D கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு லென்த் டிவைடட் பை 2. இந்த 2 தான் நமக்கு மேலே போயிடுது. 2P டிவைடட் பை DL. சில பேர் நினச்சிட்டு இருக்கோம் பை DL போட்டுட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சில பேர் நினச்சிட்டு இருக்கோம் இந்த 2 பை DL போட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ பிகாஸ் ஃபெயிலியர் ஏரியா கன்சிடர் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் இஸ் 2P டிவைடட் பை DL இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 2P டிவைடட் பை DL. ஸோ இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூலாம் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு கொடுத்து சிலிண்டரோட சைஸ்லாம் கொடுக்க மாட்டேன். நான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தெரியும் இல்லைங்களா? 15 cm டயா and length is 300 mm or 30. length is 30 cm. ஓகேங்களா? எஸ். போலாங்களா? நெக்ஸ்ட். ஓகே. while testing ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது.
இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாகவும் கேட்பாங்க, ஒட்டுக்காகவும் கேட்பாங்க. While testing the compressive strength of cement concrete, the correct standard condition, temperature, age, humidity and size of the specimen to be maintained as per IS 456 அப்படின்னு சொன்னோம். as per IS 456 அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ், இதுதான் நம்ம காமன். ஓகேங்களா? எஸ், எங்கே இருக்காங்க? எங்கேயுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து 28 டேஸ். ஓகே, அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது. ஹியூமிடிட்டி வந்து 90% ஆஃப் ஹியூமிடிட்டி, அது எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. சைஸ் ஆஃப் தி கியூப் வந்து 50 கியூப் அப்படின்றோம். 50 கியூப். இது எங்கே ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க. 27 ஓகே, 20 டேஸ் ஓகே, இங்கே 14 டேஸ் கொடுத்துட்டாங்க 27. அப்போ இது ஆப்ஷன் இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் தான் நமக்கு ஆன்சர். 27 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ், 28 டேஸ், 90% ஆஃப் ஹியூமிடிட்டி, 90% ஹியூமிடிட்டி மட்டும் ஒரு டைம் டிஎன்பிசிஐயில் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கியூப் சைஸ் நமக்கு தெரியும் 15 கியூப் அப்படின்னு சொல்கிறோம். 15 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் சாண்ட் விச் இஸ் லீஸ்ட் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் ஆஃப் குட் காங்கிரீட்? லீஸ்ட் சூட்டபிள்ன்றாங்க. அப்போ நாங்கள் இதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோன்றோம். அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எது யூஸ் பண்ண மாட்டோம்? ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட், கோர் சாண்ட் விட்டுட்டு இதெல்லாம் எது ஆம்ஷன் வரலையோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். 2.2 to 2.6 ஃபைன் சாண்ட், 2.6 to 2.9 மீடியம் சாண்ட், இது கோர் சாண்ட். அப்போ 2.5 to 4.5 நமக்கு தான் மிக்ஸ்டு அக்ரிகேட் ரேஞ்ச் நமக்கு வருது. மிக்ஸ்டு அக்ரிகேட் மீன்ஸ் ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட். அப்போ இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? எஸ். அப்போ லீஸ்ட் அவங்க வேடிங்க கவனிங்களா, லீஸ்ட் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் குட் காங்கிரீட் அப்படின்றோம். மேக்கிங் குட் காங்கிரீட் கிடையாது, கரெக்ட் தான். லீஸ்ட் இது நம்ம கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட் கொஸ்டின் நம்ம படிச்சுக்கணும் கரெக்டாக. சரிங்களா? அப்போ மேக்கிங் குட் காங்கிரீட் அப்படின்னு ஓகே மீடியம் தான் நமக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி 2.6 to 2.9 போட்டக்கூடாது. ஜென்ரலாக குட் அப்படிங்கும்போது மீடியம் தான் நமக்கு கரெக்ட். ஓகேங்களா? எஸ், நல்ல கொஸ்டின் இது. The modulus of elasticity of concrete. So modulus of elasticity of concrete everybody is known 5000 into root of FCK. கரெக்டுங்களா? எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? 5000 into root of FCK Young's modulus of concrete as per IS 456. அப்போ இது என்ன மாடுலஸ் அப்படின்னா நமக்கு இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ், இது நமக்கு ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? அதோட யங்ஸ் மால் கர்வ் இப்படி நம்ம போதும். இது தொட்டுக்கிட்டே போனால் இது வந்து டேஞ்சன்ட் மாடுலஸ். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னா நமக்கு இனிஷியல் டேஞ்சன்ட் மாடுலஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஜீரோவில் வந்து நமக்கு அதாவது இனிஷியல் இது வந்து சீக்கன் மாடுலஸ்னு சொல்லுவோம். இங்கே ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கர்வு ஃபஸ்ட்டு தொட்டு போகிறது இனிஷியல் டேஞ்சன்ட் மாடுலஸ். இங்கே எங்கேயாச்சும் பர்டிகுலர் பிளேஸில் டச் ஆச்சுன்னா அது டேஞ்சன்ட் மாடுலஸ். அப்போ நம்ம எஃப்சிகே இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் வந்து எஃப்சிகேட்டோட போய் 3லேருந்து நம்ம ஒரு கர்வ் எடுத்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்டைன் கர்வ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட். இது ரொம்ப முக்கியம். எஃப்சிகேட்டோட போய் 3. அப்போ இந்த கர்வ் பேர் நமக்கு என்னது? சீக்கன் மாடுலஸ். ஓகேங்களா? இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் காங்கிரீட்ன்றது நமக்கு சீக்கன் மாடுலஸ். ப்ரொபோஷனல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரூட் ஆஃப் எஃப்சிகே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ 2, 3 மட்டும் தான் நமக்கு கரெக்ட். 2, 3 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? எஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்க? கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? Which one of the following is the correct expression for the target mean strength of okay? So for target mean strength FM is equal to FCK plus 1.65 into S அப்படின்றோம். சரிங்களா? அப்போ 1.65 அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஆஃப் திஸ் எரர் the test result should not falling the 5% of the test result அப்படின்றோம். ஓகேங்களா? அப்போ 20ன்னு ஒரு M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 5% 19 வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். ஓகேங்களா? அதான் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் at 28 days அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது டார்கெட் மீன்ஸ் எஃப்சிகே ப்ளஸ் கே இன்ட்டு எஸ். அப்போ எஃப்சிகே ப்ளஸ் கே இன்ட்டு எஸ் அப்படின்றோம். கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் கேன்றது ப்ராபபிலிட்டி ஃபேக்டர், அதான் 1.65. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6 மார்க் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் தி காங்கிரீட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் 30 நம்பர் ஆஃப் சாம்பிள் நமக்கு வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா 30 நம்பர் ஆஃப் சாம்பிள் வேணும். 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க இது. நெக்ஸ்ட் போகிறாங்களா? So what is the ratio of flexural strength to characteristic compressive strength of the ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் y 0.7 into root of FCK. எதுக்கு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா 2 ஃபார்முலா இதில் வருது பாருங்க. டிவைடட் பை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். கம்ப்ரசிவ் டேரெக்டாக M25 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ FCK அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? 25. அப்போ 5 தான். 4 5 5 25. அப்போ 7 ஓகேங்களா பை 5. அப்போ 7/5 ஓகே 7/5. அப்போ 7/5 5 நம்ம வந்து 0.1 எழுதிக்கலாமா? அப்போ 14. சரிங்களா? 14 அப்படின்னா 1.4 ஒரு ஸ்தானம் தள்ளி பிடிங்க. 0.14 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? 14%.
ஓகே 0.14 கொடுத்துருக்காங்க ஆன்சர் டேரெக்டாக. இப்போ 0.14 தான் நமக்கு ஆன்சர். த ரேஷியோ ஓகேங்களா, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரப்சர்? மாடுலஸ் ஆஃப் ரப்சர்னா 0.7 into root of FCK. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா 5000 into root of FCK. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா. எஸ். அக்கார்டிங் டு த இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் the concrete should be cured under the humidity. Yes, same question. 90% of humidity. சொன்னோம் இல்லைங்களா, டெம்பரேச்சர் எவ்வளவு 27 + -3 டிகிரி. சைஸ் ஆஃப் கியூப் என்ன 15 சென்டிமீட்டர். அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறது 28 நாள். இது தனித்தனியாக கூட கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. எஸ், ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஹியூமிடிட்டி கியூரிங் நம்ம பண்ணுறது ஓகேங்களா. எஸ். which one of the following test compares the dynamic modulus of elasticity of the sample? Dynamic modulus of elasticity sample வந்து UPV ultrasonic pulse velocity test, non destructive test னு சொல்லுவோம் சரிங்களா. உடைக்காம ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இன்னொரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஹேமர் ஓகேங்களா. ரீபவுண்ட் ஹேமர் இது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ டைனமிக் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. அந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட். எஸ், இப்போ வந்து பிரிக்கு வந்துட்டோம் நம்ம சரிங்களா. இது வந்து ஜென்ரல் காங்கிரீட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பார்த்தோம், டெஸ்ட் பார்த்தோம், அடுத்து லைம் பார்த்தோம். இப்போ வந்து பிரிக் நம்ம வந்துட்டோம். குட் பிரிக் ஷுட் நாட் அப்சர்வ் பை தி வாட்டர் மோர் தென். எஸ், குட் பிரிக்னு சொல்லிட்டீங்க, என்ன கிளாஸ்னு சொல்லிட்டீங்களா, சொல்லலை. அதுக்காக வந்து குட் பிரிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் தான் 20%. சில புக்கில் வந்து 15% கொடுத்துருப்பாங்க, சில கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் 15% கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 20% தான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20%. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், நமக்கு மினிமம் 10.5 இருக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு. செகண்ட் கிளாஸ் பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா 22.5, மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 7 இருக்கணும் ஓகேங்களா. தேர்ட் கிளாஸ் பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா 25%, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும் நமக்கு சரிங்களா. 10 to 14, 7 to 10.5, இது வந்து 5 to 7. மினிமம் பிரிக்கு, இதுக்கு பேர் பிரிக்குப்பா அப்படின்னு சொன்னோமோ அப்படின்னா 3.5 Nm/mm² இருக்கணும், ஆர் 35 kg/cm² சொல்லுவாங்க சரிங்களா. 3.5 Nm/mm² ஆர் 35 kg/cm². இது பிரிக்கோடைய அவ்வளோதான். இதை தாண்டி எதுவும் பிரிக்கில் கொஸ்டின் கேட்டதே கிடையாது. அந்த எஃப்ளோரன்சன்ஸை பற்றி கேட்பாங்க. ஸ்லைட், மாடரேட், ஹெவின்னு சொல்லிட்டு 10%, 10 to 50%, மோர் தென் 50%, அவ்வளோதான். இதுதான் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அடிக்கடி. அப்புறம் அந்த பாண்டு எல்லாமே நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ அப்போ 20% நமக்கு இது சரிங்களா. அப்போ குட் பிரிக் ஷுட் நாட் அப்சர்வ் தி வாட்டர் பை வெயிட் ஆஃப் மோர் தென் 20%, 20% மேலே போகக்கூடாது சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகிறோங்களா. ஃபார் குட் பாண்டிங், ஓகே, குட் பாண்டிங் இன் பிரிக்ஸ் யூனிஃபார்ம் சைஸ், குட் பாண்டிங் இன் பிரிக்ஸ் யூனிஃபார்ம் சைஸ், ஆல் பிரிக் நீட் நாட் டு பி யூனிஃபார்ம், தப்பு. குட் பாண்டிங் அப்படின்னா கம்பல்சரி யூனிஃபார்மாக தான் இருக்கணும், இது தப்பு. பேட்ஸ் மஸ்ட் பி யூஸ்ட் இன் ஆல்டர்னேட் கோர்ஸ் அப்படின்றோம் ஓகேங்களா. பேட் ஓகே, பிரிக் அதாவது பேட்னு சொல்லுவாங்களா, ஆஃப் பிரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பிரிக் நம்ம வச்சு கட்டிடுறோம். இந்த ஆல்டர்னேட் கோர்ஸ், இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் வரதுக்கு இந்த இடத்துல பண்ணுவோம், ஒரு பேட் வைப்போம், ஒரு அரை பிரிக்கு நம்ம வைப்போம் ஓகேங்களா. ஒரு அரை பிரிக் வச்சு கட்டுறமோ நமக்கு என்னன்னா இந்த ஜாயிண்ட் வந்து வெர்டிக்கலாக நமக்கு வந்து ஆல்டர்னேட் பிரிக்கில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ப்ளம் லைன் சொல்லுவோம் சரிங்களா, ஆல்டர்னேட் பிரிக்கில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து ஈச் பேட் மஸ்ட் பி யூஸ்டு ஆல்டர்னேட் கோர்ஸ் அப்படின்னா தப்பு ஓகேங்களா. ஆல்டர்னேட் கோர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், இது வந்து தப்பு ஓகேங்களா. எஸ், vertical joints, okay, vertical joints in alternate course should fall in the plumb. Yes, correct. So இந்த vertical joint என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு brick line கட்டிடுறீங்க, இது ஒரு brick line சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு brick line கட்டுறீங்க ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது brick line. இப்போ அடுத்து நீங்கள் கட்டும் போது இப்படி வரும் சரிங்களா. ஆல்டர்னேட் கோர்ஸ், இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இன் ஆல்டர்னேட் கோர்ஸ், இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ், இது வந்து செகண்ட் கோர்ஸ், தேர்ட் கோர்ஸ். வெர்டிக்கல் ஜாயின்ட்ஸ் இன் ஆல்டர்னேட் கோர்ஸ், இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ், இது விட்டுட்டீங்க. அதுக்கு ஆல்டர்னேட் கோர்ஸில் அந்த வெர்டிக்கல் லைன் சேமாக இருக்கும். நீங்கள் வந்து பிரிக் வால் வேணா எங்கேயாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஜாயின்ட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. இது ஒரே மாதிரி ஜாயிண்டாக தான் நமக்கு என்ன ஆகும், சேம் லைன் ஜாயிண்டாக இருந்தால் ஈஸியாக வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ வெர்டிக்கல் ஜாயின்ட்ஸ் இன் ஆல்டர்னேட் கோர்ஸ் ஷுட் பி இன் ஃபால் இன் தி பிளம்ப், இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. சிமெண்ட் மாட்டர் யூஸ்டு மஸ்ட் ஹேவ் சுர்க்கி, சுர்க்கியை நமக்கு இதுக்கு ஆட் பண்ணோம். சிமெண்ட் மாட்டரில் சுர்க்கி நமக்கு இது லைட் வெயிட் தான் ஆட் பண்ணணும், அதுக்கும் சிமெண்ட் மாட்டருக்கு என்ன சம்பந்தம், அது கிடையாது ஓகேங்களா. ஸோ வெர்டிக்கல் ஜாயின்ட்ஸ் இன் ஆல்டர்னேட் கோர்ஸ் ஷுட் ஃபால் இன் தி பிளம்ப் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே, crushing strength, இப்போ ஸ்டோன் வந்துட்டோம். crushing strength of good building stone should not be at least crushing or compressive strength கேட்குறாங்க. அப்போ மினிமம் compressive strength of the stone என்னன்னு கேட்டாங்கன்னா 100 MPa, water absorption not greater than 5%. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், ரெண்டு கொஸ்டினுமே. ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் 5% மேலே போகக்கூடாது,
அது மட்டும் இல்லாமல் கிரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100 மெகாபாஸ்கல் இருக்கணும். இதுதான் ஸ்டோனுடைய ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? எஸ். பிரிக் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, 1200 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1000 to 1200 டிகிரி செல்சியஸ், 900 to 1200 டிகிரி செல்சியஸ் கரெக்ட். ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் எனிவே அந்த ஃபைனல் வேல்யூ சேம் தான். 1200 டிகிரி செல்சியஸ் த கான்ஸ்டன்ட். பிரிக் கிளைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் 1000 to 1200 டிகிரி செல்சியஸ். கரெக்ட் ஆன்சர் இதுதான், ஆப்ஷன் சி. ஓகே, எஸ். ஒய் ஆர் பிரிக்ஸ் சோக்டு இன் வாட்டர் பிஃபோர் யூசிங் த பிரிக் மேசன்ரி? தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கை ஏன் நினச்சிட்றோம், 2 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரம் யாரும் ஊறக்கல, ஜஸ்ட் அப்படியே ஒரு தண்ணி ஸ்ப்ரெட் என்ன சொல்கிறது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அப்படியே க்யூரிங் வேறு பண்ணிட்டு யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம சிமெண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது. அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆகும், மாட்டரோடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சி போயிடும். சரிங்களா? ரிமூவிங் ஆஃப் தி டஸ்ட் கிடையாது, ரிடியூசிங் தி ஏர் வைட்ஸ் கிடையாது, preventing the depletion of moisture from the water. yes, அதாவது depletion அப்படின்னா அதுல இருந்து moisture எடுத்துடக்கூடாது from water, அதாவது from water மாய்ச்சருடைய மாட்டருடைய மாய்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் குறைச்சிடக்கூடாது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து தண்ணியில் சோக் பண்ணுறோம். என்னத்தை பிரிக்கு ஃபார் ரிடியூசிங் த எஃப்ளோரசன்ஸ், அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? எஃப்ளோரசன்ஸ் கம் ஃபார் அண்டர் அல்கலைன் கண்டென்ட். ஓகேங்களா? அல்கலைன் குவான்டிட்டி நமக்கு வரும். ஓகே, சால்ட் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். ஓகே, which type of brick masonry is provided for heavy load? இங்கிலீஷ் பாண்ட். ஓகேங்களா? இங்கிலீஷ் பாண்ட் தான். இங்கிலீஷ் பேசுகிறவங்க எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் பாண்ட் இதை டைப் ஆஃப் பாண்ட். ஓகேங்களா? இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஈச் கோர்ஸ். ஓகேங்களா? ஈச் கோர்ஸ். ஓகேங்களா? ஈச் கோர்ஸ் ஹேவிங் ஸ்ட்ரக்சர் அண்டு ஹெட்டர் அப்படின்றோம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஹெட்டர், ஸ்ட்ரக்சர் ஹெட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளமிஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பாண்ட்? ஃப்ளமிஷ் பாண்ட். ஈச் கோர்ஸ் ஹேவிங் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளமிஷ் பாண்ட். இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக தான் நமக்கு இருக்கும். சிங்கிள் ஃப்ளமிஷ் அப்படின்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளமிஷ் பாண்ட் மாதிரி தெரியும். அப்படியே பேக் சைடில் போய் அந்த பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ் பாண்ட் மாதிரி தெரியும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளமிஷ் பாண்ட். டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடும் ஃப்ளமிஷ் மாதிரி இருக்கும், பேக் சைடும் ஃப்ளமிஷ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட். ஜிக்ஸாக் பாண்ட் அப்படின்னா பிரிக் இஸ் அரேஞ்ச் இன் தி ஜிக்ஸாக். இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கார்டன் பர்பஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஜிக்ஸாக் பாண்ட். இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். என்ன அப்படின்னா, மோர் ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஆல்டர்னேட் கோர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இது. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஹெட்டர் அப்படின்னா ஹெட்டர் தான் இருக்கும். ஹெட்டர் அப்படின்னா ஹெட்டர். செகண்ட் கோர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ் பாண்ட் சொல்லுவாங்க. ஈச் ஓகே ஆல்டர்னேட் கோர்ஸ் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஈச் கோர்ஸ் ஹேவிங் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃப்ளமிஷ் பாண்ட். ஓகே, இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், ஒரு கோர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹெட்டர்னா ஹெட்டர் தான், ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கு பேர் இங்கிலீஷ். அப்படி இருக்கிறனால தான் அவங்க ஒரே மாதிரியா இருக்கிறனால தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காங்க. சரிங்களா? எஸ். Strength means here load carrying capacity. Okay. If the effective length, okay, if the effective length, effective height, and the effective thickness of the masonry wall are L1 and H, L1, H and T respectively. Okay, effective length கொடுத்துட்டீங்க, height கொடுத்துட்டீங்க, thickness கொடுத்துட்டீங்க. Then the slenderness ratio. What is the slenderness ratio? Effective length divided by lambda is equal to effective length divided by least radius of gyration. For 2 condition இந்த brickல கொடுத்துருக்காங்க. என்னன்னா, minimum of 2, அப்பதான் maximum strength இருக்கும். சரிங்களா? Because of sigma pi square E divided by lambda square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ inversely proportional to the strength. அப்போ minimum வந்து maximum strength இருக்கும். This is the stress, this is the lambda slenderness ratio. Inversely proportional காலம்ல நம்ம படிச்சிருப்போம். அப்போ மீனிங் என்னன்னா, smaller of 2 cases நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? effective length to thickness to effective height to thickness to which one is the minimum. இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ டேரெக்டாக எப்படி கொடுத்துட்டாங்க, 10 மீட்டர் ஹைட்டு 10 மீட்டர் லென்த்து, திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டரில் 8 மீட்டர் ஹைட்டு, திக்னஸ் இஸ் த 200, திக்னஸ் இஸ் த 0.2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துனா வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும், இது நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு 50ன்னு வருது, இது உங்களுக்கு 40ன்னு வருது. விச் ஒன் இஸ் மினிமம்? 40. அப்போ 40 தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும். ஓகே, எஸ். எஃப்ளோரசன்ஸ் ஆஃப் தி பிரிக் இப்போ தான் படிச்சோம் இல்லைங்களா? எஃப்ளோரசன்ஸ் மீன்ஸ் இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த 10%க்குள்ள அப் டு 10%, ஓகேங்களா, அப் டு 10%க்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்லைட் எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சால்ட்டி கண்டென்ட்னால நமக்கு வரும். 10 to 50% அப்படிங்கும்போது நமக்கு மாடரேட் அப்படின்றோம். கிரேட்டர் தென் 50% அப்படிங்கும்போது ஹெவி. ஓகேங்களா? ஹெவி ஆர் எஸ் கரெக்ட். இது வந்து ஸ்லைட், மாடரேட், ஹெவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஓகே, ஹெவி சீரியஸ் கண்டிஷனில். அப்போ எதனால் நமக்கு வருது அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் தி சால்ட் கண்டென்ட், எக்ஸஸ் ஆஃப் சால்ட் கண்டென்ட் பிரசன்ட் இந்த கிளே அப்படின்னால தான் நமக்கு வந்து
இது நமக்கு வருது என்னது எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். According to the relevant of IS code, the weight of timber is to be reckoned on moisture content. Okay, right. According to 1141, ஓகேங்களா, 1141 கோடு புக் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிம்பருடைய மேக்ஸிமம் அப்சர்விங் மாய்ச்சர் கண்டென்ட். இப்போ டிம்பர் டாபிக் வந்துட்டோம் சரிங்களா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கு, லைமு, சிமெண்ட்டு, காங்கிரீட்லாம் பார்த்தோம், பேசிக் மிக்சர் மிஷின் பார்த்தோம். இப்போ வந்து டேரெக்டாக வந்து டிம்பருக்கு நம்ம வந்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஸ்டீல், சம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1141 பார்த்தீங்கன்னா 10 to 12% ஃபார் ஜென்ரல் பிரிக் அப்படின்னு ஜென்ரல் வுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜென்ரல் டிம்பர் ஓகேங்களா. இப்போ இதே வந்து ஸ்ட்ரக்சரல் டிம்பர்னு ஸ்பெசிஃபையாக சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 10 to 20%. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ரெண்டும் இது சரிங்க. இந்த மாய்ச்சர் கண்டென்ட், யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் டிம்பர், இது 2 கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அக்கார்டிங் டு தி ரிலவெண்ட் ஆஃப் ஐஎஸ் கோட், தி வெயிட் ஆஃப் டிம்பர் இஸ் டு பி ரெக்கன் ஆன் the moisture content of 12% அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ரெக்கன் ஆன் 12% ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் 10 to 12% நமக்கு 10 கிடையாது நமக்கு. ஓகே, ஸோ அதனால் நமக்கு ஆவரேஜ் இது ரெண்டையும் போட்டுறாதீங்க ஓகேங்களா. அப்படியே போட்டால் 10% நமக்கு இருக்கணும் இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 12% இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. எஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர் இஸ் மேக்ஸிமம் when the load is applied. எஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் this is anisotrophic material ஓகேங்களா. வுட் அப்படி டிம்பர் அப்படின்றது anisotrophic material. இந்த கிரைன் டு கிரைன் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா parallel to the grain ஓகேங்களா. parallel to the grainல இருக்கிறதுனால load should be applied in the parallel to the grain தான் வந்து maximum load. மினிமம் எப்போ அப்படின்னா particularly perpendicular to the grains அப்படின்றோம் ஓகேங்களா. the strength of the timber maximum when the load is applied parallel to the grains. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. the parallel to the grains ஆக்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் லோடு கேரிங் கெப்பாசிட்டி, பர்பண்டிகுலர் கிரைன்ஸ் அப்படிங்கும்போது மினிமம் லோடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. எஸ். இவங்க கேட்குறது ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் ஸ்டியர் ஸ்ட்ரென்த்தை போட்டக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ கிரைன் டு கிரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது ஆனைசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் அப்படிங்கும்போது மினிமமாக இருக்கும், பேரலல் டு த கிரைன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம். இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் லோடு அப்படிங்கும்போது பேரலல் டு தி கிரைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். சீசனிங் ஆஃப் த டிம்பர் இஸ் ரெக்யூர்டு. ஓகே, ஜென்ரலாக சீசனிங் என்னென்னா அப்படின்னா இந்த சேப் வுட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிறகு தான் சீசனிங் சொல்லுவாங்க ஓகேங்களா. சேப் வுட் அப்படின்றது நம்ம படிப்போம், அந்த ஓவரால் டயக்ராம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே இருக்குது. ஓகே, இப்போ அதாவது தேவையில்லாத மரப்பட்டைகளை ரிமூவ் பண்ணுறது ஓகேங்களா. அதை தேவையில்லாமல் வுட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பிறகு தான் சீசனிங் ஆஃப் டிம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். சீசனிங் ஆஃப் டிம்பர் இஸ் மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்போ என்னென்னா ரிமூவல் ஆஃப் ஓகே சாஃப்டன் ஆஃப் தி டிம்பர் கிடையாது, ஹார்டன் ஆஃப் தி டிம்பர் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டன் ஆஃப் தி டிம்பர் கிடையாது. ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் டிம்பர்னா ஓகே ஒத்துக்கலாம், பட் அது இல்லை. ரிமூவல் ஆஃப் சாப் ஃப்ரம் தி டிம்பர் அப்படி சொல்லுவோம். ரிமூவல் ஆஃப் சாப் ஃப்ரம் தி டிம்பர் தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ரிமூவல் ஆஃப் சாப் ஃப்ரம் தி டிம்பர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் த சீசனிங் ஆஃப் தி டிம்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ரேடியல் ஸ்பிளிட் இன் டிம்பர். ஓகே, ரேடியல் ஸ்பிளிட் இன் டிம்பர் ஆரிஜினேட்டிங், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் பார்க். ஓகே, பார்க்குன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பார்க்குன்னு சொல்லுவாங்க, இன்னர் பார்க்கு, அவுட்டர். ஓகே, ஜென்ரலி பார்க். அண்ட் நேரோவிங் டுவர்ட்ஸ் தி பித். ஓகே, நேரோவிங் டுவர்ட்ஸ் த பித். ஓகே, ரைட், புரிஞ்சிச்சு. என்னென்னா கவனிங்க, ரேடியல் ஸ்பிளிட் ஓகேங்களா. ரேடியல் ஸ்பிளிட் இன் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் பார்க். ரேடியல் ஸ்பிளிட் ஆகுதுங்களாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட்டிங் இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியலாக ஸ்பிளிட் ஆகுது. இதுதான் ரேடியேஷன் டைரக்ஷனில் ஸ்பிளிட் ஆகுது, கரெக்டுங்களா. எஸ். நேரோவிங் டுவோர்ட்ஸ் நேரோவிங் பித் அப்படின்றோம். நேரோவிங் த பித், சென்டர் பார்ட் தான் நம்ம பித்துன்றோம் சரிங்களா. அப்போ இதே மாதிரி ரேடியல் ஸ்பிளிட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு பக்கமாக ரேடியல் ஸ்பிளிட்டே வந்துட்டு இருக்கு, இப்படியே வந்துட்டு இருக்கு டிம்பரில் சரிங்களா. ஸோ இந்த ரேடியல் ஸ்பிளிட் இதுக்கு பாருங்க, இது ஒரு ரேடியல் ஸ்பிளிட்டு, இது ஒரு ரேடியல் ஸ்பிளிட்டு. ஃபைனலாக எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஸ்டார் மாதிரி இருக்கா, ஸ்டார் ஷேக்ஸ், அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து ஸ்டார் ஷேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதாவது என்னென்னா இதுதான் ரேடியல் ஓகேங்களா, மெடுலரி ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இந்த இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் மெடுலரி ரேஸ். இந்த சுற்றி இருக்கிறதுலாம் வந்து ஆனுலார் ரிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா டிபெண்டிங் அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆனுலார் ரிங்ஸ் எத்தனைங்குது. இதுக்கு பேர் வந்து அவுட்டர் பார்க், அவுட்டர் மரப்பட்டை ஓகேங்களா. இது வந்து இன்னர் பார்க், இன்னர் மரப்பட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பியம் லேயர். எதுக்குன்னா இந்த வந்து சாப் வுட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக, ஓகே, ப்ரொடக்ட் கொடுக்குறதுக்காக, சேஃப் பண்ணுறதுக்காக. இது கேம்பியம் லேயர் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப் வுட், இந்த கேம்பியம் லேயர் ஒட்டிருக்கிறது வந்து சாப் வுட். இந்த கேம்பியம் லேயர் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, இன்பிட்வீன் இன்னர் பார்க் டு சாப் வுட். அடுத்து ஹார்ட் வுட். ஹார்ட் வுட் அப்படின்றது வந்து பித்தை சுற்றி இருக்கிறத ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட், HERT, ஹார்ட் வுட் ஓகேங்களா. சென்டர் பார்ட் ஆஃப் ஓகேங்களா, தண்டின் மையப்பகுதி பித்து எனப்படும். படிச்சிருக்கீங்களா சயின்ஸில், சேம் அதே தான் ஓகேங்களா. அப்போ சென்டர் பார்ட் ஆஃப் தி வுட் இஸ் நோன் அஸ் பித் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ஓகே. அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்.
ஸோ அப்போ இது அப்போ மற்றதெல்லாம் என்ன ஹார்ட் செக்ஸ்னு என்ன சொல்லுவாங்க? ஹார்ட் செக்ஸ் மீன்ஸ் இந்த என்ன நடக்கும் அப்படின்னா டாப்பில் வந்து சின்னதாக இருக்கும் வந்து ஸ்ப்ளிட்டு. அப்போ நமக்கு ஹார்ட்டில் சென்டர் ஆஃப் ஹார்ட்டில் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் வந்து அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நேராவாக இருக்கும். ஓகேங்களா? மீன்ஸ் இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஸ்ப்ளிட் இந்த இடத்துல அதிகமாக, இந்த இடத்துல சின்னதாக இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்ப்ளிட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சென்டரில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேம் அப்படியே ரேடியல் ஸ்ப்ளிட் இன் டிம்பர் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் பித். ஓகே, ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் பித் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்படியே ரிவர்ஸா டுவோர்ட்ஸ் நேரோவிங் தி அவுட்டர் பார்க் அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் ஹார்ட் செக்ஸ் அப்படின்னா. கப் செக்ஸ் அப்படின்னா இந்த ரேடியல் நம்ம இது சொன்னோம் இல்லைங்களா, என்னது இந்த ஆனுலர் ரிங்ஸில் அங்கங்கே சின்னதாக இந்த மாதிரி கப் இந்த மாதிரி சின்ன ஸ்ப்ளிட் வரும். அதுக்கு பேர் கப் ஷேக்ஸ் அப்படின்றோம். ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகாமல் வச்சு அதுக்கு பேர் ரேடியல் ஷேக்ஸ் அப்படின்றோம். இந்த ஆனுலர் ரிங்ஸே நமக்கு அப்படியே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மெடுலரி ரேஸ் சொல்கிறீங்களா, அதுக்கு பேர் வந்து ரேடியல் ஷேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். நாட்ஸ் அப்படின்றது வந்து அது நேச்சுரல் நமக்கு வரக்கூடிய அந்த முடிச்சு தான் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு முட்டிட்டு இருக்கு இல்லைங்களா மரத்தில், அதுக்கு பேர் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, எஸ். ஏஜ் ஆஃப் லாகுட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது பார்த்துக்கோங்க. எஸ், இந்த டயக்ராமே பார்த்து வச்சுக்கோங்க. த ஏஜ் ஆஃப் லாக் ஆஃப் டிம்பர் கேன் பி எஸ்டிமேட்டட் பை ஏஜ். அப்போ டிம்பரோட ஏஜ் எப்படிங்க நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் மெடுலரி ரேஸ் எத்தனை நான் பார்க்கணும், நம்பர் ஆஃப் ஆனுலர் ரிங்ஸ் எத்தனை பார்க்கணும். இந்த சுற்றி இந்த வட்டமாக பார்த்தோம் இல்லைங்களா, சின்ன அந்த சர்க்குலர் லைன் பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வருஷம். ஒன்று தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மரத்தோட வருஷம் 1, 2 தெரிஞ்சால் அது வயசு 2 அப்படின்னு. அப்போ நம்பர் ஆஃப் annular rings. ஓகே, மெடுலரி ரேஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் annular rings, நம்பர் ஆஃப் சர்க்கிள் எத்தனைன்னு பார்க்கணும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ டிம்பரோட ட்ரீட்மெண்ட் நம்ம வந்துட்டோம், எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சில பேரில் இதை படிச்சே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கேஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிம்பர்லாம் என்ன கொஸ்டின், 1-2 கொஸ்டின் வரும், விட்டுரும் அப்படின்னு. டிம்பர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை கேட்கக்கூடியதே ஒரு 5-6 கொஸ்டின் தான். இந்த யங்ஸ் மாடலஸ் கேட்பாங்க, ட்ரீட்மெண்ட் கேட்பாங்க, ஏஜ் கேட்பாங்க, இந்த மெடுலரி ரேஸ், பித்து, அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? வாட் ட்ரீட்மெண்ட் இஸ் அடாப்டட் ஃபார் மேக்கிங் டிம்பர் இஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஃபயர் ரெசிஸ்டன்ட். அஸ்கு ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அஸ்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன? அஸ்கு ட்ரீட்மெண்ட் ஒயிட் அண்ட்லேருந்து, வெள்ளை எறும்புலேருந்து பாதுகாக்கும். ஒயிட் அண்ட். ஓகேங்களா? ஒயிட் அண்ட். ஓகேங்களா? ஒயிட் அண்ட்லேருந்து சேவ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து அஸ்கு ட்ரீட்மெண்ட். அதாவது ஆர்சனிக் பென்டாக்சைடு. ஓகேங்களா? ஆர்சனிக் பென்டாக்சைடு அண்டு பொட்டாசியம் குரோமேட். ஓகேங்களா? பொட்டாசியம் குரோமேட். ஓகேங்களா? ஆர்சனிக் பென்டாக்சைடு பென்டாக்சைடு 5 ஆர்சனிக் பென்டாக்சைடு அண்டு காப்பர் சல்பேட். ஓகே, Cu அப்படின்றது காப்பர் சல்பேட், பொட்டாசியம் டைக்ரேட் Cr2O7. ஓகேங்களா? இந்த இடத்துல பென்டாக்சைடுக்கு ஒரு ஃபார்முலா வரும், 2 பென்டாக்சைடு SO4 ஐ திங்க். ஓகேங்களா? 2SO4. ஓகே, ஸோ இதனோட ரேஷியோ கூட இப்போ 1:3:4. ஓகேங்களா? ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெஹ்ராடனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. இது ஒயிட் அண்ட்லேருந்து சேவ் பண்ணுறது. ஓகேங்களா? இது எல்லாமே இது இந்த அஸ்கு ட்ரீட்மெண்ட். சார் அபல் ப்ராசஸ். ஓகேங்களா? சார் அபல்ஸ் அப்படின்றது ஒரு பேர். ஓகேங்களா? சார் அபல்ஸ் ப்ராசஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அடாப்டட் இன் தி ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அம்மோனியம் சல்பேட் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அம்மோனியம் சல்பேட் வந்து பார்த்தீங்கன்னா உட்டு மேலே நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அது பேர் வந்து சார் அபல் ப்ராசஸ் சொல்லுவோம். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது அஸ்கு ட்ரீட்மெண்ட் ஒயிட் அண்ட்லேருந்து சேவ் பண்ணுறது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, எஸ். இன் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் யர் டிம்பர் த கேம்பியம் லேயர்ஸ் அக்கர்ஸ். கேட்டாங்க பார்த்தீங்களா? கேம்பியம் லேயர் சென்டர் பார்ட்டு பித், தண்டின் மையப்பகுதி பித் எனப்படும். அதை சுற்றி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வுட், அதை சுற்றி இருக்கிறது எங்களுக்கு வந்து சாப் வுட், அதை சுற்றி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேம்பியம் லேயர், அதை சுற்றி இருக்கிறது வந்து இன்னர் பார்க்கு, அதுக்கு மேலே இருக்கிறது எங்களுக்கு அவுட்டர் பார்க்கு. சரிங்களா? இப்போ இந்த கேம்பியம் லேயர் எங்கே இருக்காரு? இந்த சாப் வுட்டுக்கும் இந்த இன்னர் பார்க்குக்கும் நடுவில் இருக்கிற இவர் தான் வந்து கேம்பியம் லேயர். கரெக்டா? எஸ். இதே பார்த்துருவோம். இங்கே பாருங்க, கேம்பியம் லேயர் இதுதான், அந்த புள்ளி இருக்கிறது தான் கேம்பியம் லேயர். இது வந்து இன்னர் பார்க்கு. சரிங்களா? அப்போ இந்த லைன் என்னது? இந்த லைன் என்னன்னு பாருங்க, அதுதான் சாப் வுட். இங்கே இருக்காங்களா சாப் வுட். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதா கேம்பியம் லேயர். அப்போ பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, இன்னர் பார்க் டு சாப் வுட். எஸ், கரெக்ட். இன்னர் பார்க் டு சாப் வுட். அப்போ இன்னர் பார்க் டு சாப் வுட்டுக்கு நடுவில் இருக்கிற யார் இருக்காரு? அவர் தான் கேம்பியம் லேயர். கேட்டாங்களா? இதே மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் போவாங்களா? எஸ். ASCU அஸ்கு. ஓகே, as a preservative for wood development by Forest Research Institute Dehradun comprises of chemicals. ஓகேங்களா? எங்க இருக்குங்க பாருங்க. ஓகே, ஆர்சனிக் பென்டாக்சைடு, ஓகே, காப்பர் சல்பேட்
அண்டு பொட்டாசியம் டைக்ரோமேட். இதனுடைய ப்ரொபோர்ஷன் 1:3:4. ஓகேங்களா, 1:3:4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, 1:3:4 கம்பல்சரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா, the modulus of elasticity of high tensile steel. இப்போ நம்ம ஜெனரல் ஸ்டீலுக்கு வந்துட்டோம். இன்னொரு டிம்பர் பார்த்தோம், காங்கிரீட் பார்த்தோம், அக்ரிகேட் பார்த்தோம், சிமெண்ட் பார்த்தோம். சரிங்களா, மிக்சர் மெஷின் பார்த்தோம், பொது எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் வந்துட்டோம். தி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஹை டென்சைல் ஸ்டீல். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல். ஜென்ரலாக எந்த ஸ்டீலாக இருந்தாலும் நமக்கு என்ன ஃபார்முலா, சாரி என்ன வேல்யூ, 2.05 இன்ட்டு 2.05 கூட 2 × 10⁵ Nm² தான் அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. பட் அக்யூரேட் வேல்யூ 2.05 to 0.8 வரலும் நமக்கு வருதாங்க. சரிங்களா, 2.05 to 2.08 வரலும் × 10⁵ Nm². ஓகே, அப்போ பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஹை டென்சைல் ஸ்டீல். ஹை டென்சைல் ஸ்டீல் மீன்ஸ் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. ஓகே, அதாவது 0.25% அதிகமாக போகிறது. ஜென்ரலாக 0.1 to 0.25 இருக்கும். 0.25க்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஹை டென்சைல் ஸ்டீல்னு சொல்லிடுறோம். சரி, டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி கார்பன் கண்டென்ட். யங்ஸ் மாடுலஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கார்பன் கண்டென்ட் ஈக்குவல் டு தி மைல்டு ஸ்டீல். தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, யங்ஸ் மாடுலஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் ஸ்டீல் அப்படின்றோம். ஓகே, எஸ். The ratio of Young's modulus of tensile steel to mild steel. Okay, high tensile steel formula 2 × 10⁵ Nm², mild steel 2 × 10⁵ Nm². ரெண்டுக்கு ரேஷியோ போட்டோம் அப்படின்னா 1 தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, எஸ். பிகாஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் போத் ஆர் சேம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா, எஸ். Which one of the following type of steel is used for manufacturing of rail அப்படின்றோம். ஸோ இந்த ரெயில்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஸ்டீல் வந்து என்னென்னா மேங்கனீஸ். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மேங்கனீஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்குங்களாமா. ஓகேங்களா, டஃப்னஸ் இஸ் மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, டஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த மேங்கனீஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஸ்டீல் அப்படிங்கும்போது இந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத இதை எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் ஸ்டீல் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரெயில் அப்படின்னா மேங்கனீஸ் ஸ்டீல் அப்படின்றோம். சரிங்களா, ரெயில் நமக்கு தெரியுது இல்லைங்களா என்ன சொல்கிறேன்ட்டு. கீழே வைக்கக்கூடிய அந்த தண்டவாளம் தான். தண்டவாளத்தை மேக் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த ஐ செக்ஷனை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து மேங்கனீஸ் ஸ்டீல் அப்படின்றாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா, 1 minute. ஓகே, திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிம்பர் அப்படின்றோம். ஓகேங்களா, கேட்டாங்களா, சொன்னோம் இல்லைங்களா, டிம்பரில் எலாஸ்டிசிட்டி, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட்டு, அந்த சாப்வுட்டு, பித்து, அதை கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி டிம்பர் கிளாசிஃபிகேஷன் பண்ணியாச்சு. டிபெண்டிங் அப்பான் தி யங்ஸ் மாடுலஸ் கிரேட்டர் தென் 1.25. ஓகேங்களா, 1.25 kg/cm² வச்சுக்கோங்க. சரிங்களா, kg/cm² ஆர் மெகா நியூட்டன் cm². ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, மெகா நியூட்டன் cm². சாரி. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0.98 to 1.25 இதுக்குள்ளே தான் இருக்கும் கிளாஸ் பிக்கு. கிளாஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா 0.56 to 0.98. ஓகேங்களா, இது ஜென்ரலாக வந்து ஒரு சில புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 1.25 கிளாஸ் ஏ. ஓகேங்களா, அதாவது 1 to 1.25 கிளாஸ் பி. கிளாஸ் சி ஓகேங்களா லெஸ் தென் 0.98. ஓகேங்களா, இந்த வேல்யூ சொன்னாங்க அப்படின்னா கிளாஸ் இப்படி தான் டிம்பர் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பட் அக்யூரேட்டாக ஆஸ் பர் கோடு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். கிளாஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1.25, 0.9 to 1.25, 0.56 to 0.98 மெகா நியூட்டன் cm² அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கிளாஸ் பி கேட்குறாங்க. அப்போ கிளாஸ் பி எங்கே இருக்குது, 0.98 to 1.25. அப்போ 0.98 அப்ராக்சிமேட்லி 1 வச்சுக்கிறாங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, எஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்த கொஷின் வந்து 55 கொஷின் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த 55 கொஷின் வந்து கம்பல்சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதே கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்னு தேவையில்லை. ஓகேங்களா, அதாவது ஸ்டாண்டர்டு வேல்யூஸ் தான். பிரிக்கோடைய வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு 20% கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் விட்டு செகண்ட் கிளாஸ் பிரிக் என்னன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வந்து கம்பல்சரி கொஷின் கேட்கலாம். இங்கிலீஷ் பாண்ட்னா என்ன, கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளமிஷ் பாண்ட்னா என்ன, அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லா கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த பேசிக்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கான்செப்ட் சொல்கிறது தான் இந்த கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா, சர்வேயிங் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் போட போகிறோம்.
as per ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஸ்டார்ட் பண்ணி 30ல் முடிக்கணும். ஓகே, பட் நான் வந்து முன்னாடியே முடிச்சிருவேன். எதுக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இந்த டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லாஸ்ட் ஒரு 5 days 10 days அது என்ன கொஷின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்ற பார்த்துக்கலாம். பட் இப்போ நம்ம போடுற இந்த 55 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் நான் டேரெக்டாக நான் ஆன்சர் போட்டிருப்பேன். இந்த 1:4:8 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து மீன்ஸ் குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகேட் வால்யூம் எவ்வளோன்னு போட்டிருப்போம். அதே மாதிரி சிமெண்ட் கேட்டால் எப்படி போடுவீங்க, ஃபைன் அக்ரிகேட் கேட்டால் எப்படி போடுவீங்க, கோர்ஸ் அக்ரிகேட் கேட்டால் எப்படி போடுவீங்க, சிமெண்ட்டோட ஒரு M3க்கு எத்தனை பேக் நமக்கு வேணும் அப்படின்னா M20 கிரேடுக்கு எத்தனை சிமெண்ட் பேக் வேணும் அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 50 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிச்சு. அது வந்து கம்பல்சரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி 20 கொஸ்டின் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதில் பேசுகிறான் அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் படி இதில் வந்து கம்பல்சரி ஒரு 15 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, 15 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இந்த கான்செப்ட் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அது. ஓகேங்களா, எஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உள்ள நம்ம ஒவ்வொன்றா டாபிக் போகும்போது கடைசியாக நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், சர்வேயிங், அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.